காமெடி டிப்போ, காமெடி சிங்கம். அது பேசிட்டு இருக்கும்போது வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஏன்னா மேடை நாகரிகம், ஆனால் வாப்பா மேடையாவது அது போயிட்டு வரலான்ற. இவங்க பேசுறத பார்த்தா ஒன்றுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்னு. அதாவது கூட உட்காந்துருக்குள்ளே கலாச்சிட்டு இருக்காரு, ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காரு. இதை சீனு ராமசாமி சொன்னார், டைரக்டர் இருந்தாரு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அசிஸ்டண்டாக இருக்கும்போது உடனே சொல்றாரு, இன்னும் ஏதோ கட்டபொம்மை காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலம் பேசிட்டு இருக்கிறான். என்னப்பா அவன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடணும்னு அந்த காலம் இந்த காலம். சரி அவரு தான் சொன்னார்னு பார்த்தா நம்ம வேல்முருகன் வந்துட்டு நான் கவுண்டம சார் நடிச்சிருக்கிறேன், எல்லாரும் கிளாப் பண்ணுவேன், இன்னும் வித்தை காட்டுற மாதிரி கைத்தட்டலாம் கேட்டு வாங்கலாம். என்னால பக்கத்துல உட்காரவே முடியல. அங்கிருந்து பார்த்து இங்க எவ்வளவு தள்ள பொக்கை வச்சுருக்காங்க, யார் பாவம் அப்படின்றாரு. எல்லாரும் ஏதாவது இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சுசீந்திரன் வந்து பேசினாரு. எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்களா, இன்னும் அவன் பிடி மாசமா எல்லாரும் ஆஃப் ஆகிட்டான் அப்படின்றாரு. கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவரு அந்த காலத்து அஜித் குமார். அவரு எந்த ப்ரெஸ் மீட்லையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசிச்சு, எனக்கு காமெடி ரெஃபரன்ஸ்ல எது வேணாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக கவுண்டமணி சாரோட ஒரு ஹிட்ஸ் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து தான் நான் பார்ப்பேன். இது என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாஸ்டியூஷன் தான் காமெடி பண்ணியிருக்காரு, என்ன அடிச்சாரு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி. சமீபத்தில் ஒரு படம் வந்தது, நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த படம் பார்த்தியாப்பான்னு கேட்டேன். இல்லை பார்க்கலன்னாரு. ஏப்பா பார்த்துட்டு நாளைக்கு சொல்லேன்ப்பான்னு. சரி போய் நாளைக்கு சொல்கிறேன்னாரு. போனவர் பேசவே இல்லை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா போனேயாப்பான்னு. இல்லைங்க நான் போகலிங்கண்ணே. அட ஏன்டா போகலண்ணே, டிக்கெட் கிடைக்கலங்கண்ணே. அப்புறம் என்ன படம் நல்லா தானே போகுதுன்னு. அட நீங்க வேறீங்கண்ணே, ஊருக்கு போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் கேட்டா அது கிடைக்கலன்னு. அப்புறம் நீ படத்துக்கே போகலையாண்ணே. போன படம் இருந்தா தானே பாக்குறது, தியேட்டர்ல நேற்று எடுத்துட்டாங்களா. இப்படி எல்லாம் வருது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அளவு, தயாரிப்பாளர் சங்கம், டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணா அது நல்லா இருக்கும். அப்பதான் சினிமாவுக்கு ஆரோக்கியமா இருக்கும். இப்போ இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது ப்ரொடியூசர் சண்முகம் அவர்கள், டைரக்டர் கணபதி பாலமுருகன் அவர்கள், இவங்க வந்து என்கிட்ட கதை சொன்னார். பாலமுருகன், இது ஒரு புதுசா இருக்கும், ஒரு கேரவனுக்குள்ளேயே நடக்கிற கதை. கேரவனுக்குள்ளேயே எப்படி 2.5 மணி நேரம் நடத்த முடியும்? இல்லைன்னா கேரவன் விட்டு இறங்குவீங்க, ஏறுவீங்க, மறுபடியும் கேரவனுக்குள்ள போவீங்க. அப்படி சொல்லு கதை சொல்லும் போது அப்படின்னு. கேரவனுக்குள்ள நடக்கிற கதைன்னு அப்படின்னா சரி. அப்புறம் என்ன அப்படின்னு, இப்போ ஒரு சோசியல் சர்வீஸ் மேனும் அதுலயே இன்க்ளூட் ஆகுதுன்னு. என்னென்ன இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றவங்க, அவங்க வீட்டை விட்டு ஓடி வருது, அவங்கள்ட்ட போராடி நீங்க அதை கல்யாணத்தை பண்றது, அப்புறம் ஹெல்ப் பண்றது, அப்படி ஒரு கேரக்டர். இது நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு பிரச்சனையில அதுதான் மெயினா இருக்கு. இது நல்லா இருக்கு, கரண்ட் மேட்டராக இருக்கு அப்படின்னு. இப்போ அவர் கதை சொல்லும் போது என்ன சொன்னார்னா, கேரவன் நீங்க சினிமாவுக்கு வாடகைக்கு விட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஓகே, அங்கே கேரவனுக்குள்ள வேலை செய்யற பையங்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆனா இங்கே இருக்கிறவன் ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கம் போகலாம், ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வருமானாரு. சரி எடுங்கடா வண்டி எடுத்துட்டு போனோம். செங்கல்பட்டுக்கிட்டு போனோம்னு ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம டூர் போறதை மறந்துட்டு வண்டியை மதுரைக்கு திருப்பிடான்னு. இங்கிருந்து செங்கல்பட்டு இருந்து மதுரை போற வரைக்கும் தான் கதை. ஏன்னா அதுக்குள்ள கேரவனுக்குள்ள என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்றோம், பாட்டு பாடுறோம், ஆடுறோம், ஓடுறோம், ஸ்ட்ரகிளிங் இருக்கு, இவ்வளவும் அது மதுரை. மதுரையில போய் கிளைமேக்ஸ் ஆரம்பம். கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சின்ன ஆபரேஷன். அதுதான் எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படத்துல எல்லா அம்சமும் இருக்குது.